பேசாம நம்ம அதை வாங்கிருக்கலாம். அது வாங்கி ஆகணும்னு எந்த அவசியமும் இல்லை. எத்தனைப்பா சாப்பிட்ட? மசூதாக்கே மஷ்ரூம். ஓ மஷ்ரூமா? இல்லப்பா, அந்த மஷ்ரூம் அவ்வளவு டேஸ்டா இருக்காது. ஆனா டிவில அந்த டிஷ் இந்த சீசனோட கிங்னு சொன்னாங்க. அது வந்து கிங்கா குயினாலாம் தெரியாதுப்பா, ஆனா அது ஸ்மெல் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா, ஆனா அதோட விலை எதுக்கு இவ்ளோ அதிகமா இருக்கு? ஏன்னா அது அவ்வளவா ஹார்வெஸ்ட் ஆகுறது இல்ல. அது ஷீட்டாக்கி மாதிரி தானே இருக்கும். அவங்க இதை சாப்பிட்டா கண்டுபிடிச்சிருவாங்களே. இருந்தாலும் பரவாயில்ல, விடு. அப்ப ஸ்டீமோன் பறிக்கணும்னு ஆசையா இருக்கேன். ஆனா அந்த மாசத்தாக்கே வந்து ஆக்சுவலா அது ஒரிஜினல் சொல்ல வந்தேன். இந்த மாதிரி எடுத்து இப்படி வாய பொழுதுகிட்டே நின்னுட்டு இருந்தா மத்த எல்லாரும் எடுத்துருவாங்க, நமக்கு ஒண்ணும் கிடைக்காது. அதுவும் சரிதான், சீக்கிரமா பறிக்கலாம். ஐயா, இது வந்துட்டோம். அட என்னப்பா சொல்ற? இந்த டேஸ்ட் உனக்கு தெரியலையா? அட செலிபிரிட்டிஸால மட்டும்தான் இந்த டேஸ்ட் எல்லாம் நல்லா புரிஞ்சுக்க முடியும். உனக்கு தெரியும். மனுஷங்களோட டேஸ்டிங் சென்ஸ் நம்ம எல்லாத்தையுமே பறிச்சுட்டு போயிட்டாங்களே. கில்ட்டியா தான் இருக்கு. நம்ம அம்மா திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நம்ம உண்மையெல்லாம் சொல்லிடலாம். இருக்கா? பார்க்கவே நல்லா இருக்குல்ல? இந்தாங்க ரிட்டர்ன் ஸ்ப்ரே. என்னது? ஆக்சுவலா இது வந்து மழையில கூட ஒண்ணு வர உண்மையான மச்சத்தாக்கே. என்னது?